புதுச்சேரி மாநிலத்தில் துணைநிலை ஆளுநர் கிரண்பேடி அரசியல் நெருக்கடி நிலையை உண்டாக்கி வருவதாக தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் தலைவர் திருநாவுக்கரசர் குற்றம் சாட்டியுள்ளார். புதுக்கோட்டையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அரசின் சிபாரிசு இல்லாமல் கிரண்பேடி எவ்வாறு 3 எம்எல்ஏக்களை நியமனம் செய்தார் எனவும் கேள்வி எழுப்பினார். புதுச்சேரியில் ஒரு அரசியல் சட்ட நெருக்கடியை அங்கே இருக்கிற ஆளுநர் கிரண்பேடி அவர்கள் உண்டாக்குகிறார். இப்போ ஒன்றும் அங்கே எமர்ஜென்சியோ ஆளுநர் ஆட்சியோ கிடையாது. அங்கே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முழுமையான அரசாங்கம் திரு நாராயணசாமி அவருடைய தலைமையில் இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஆளுநர் என்பவர் அந்த மாநில அரசுக்கும் மத்திய அரசுக்கும் பாலமாக இருந்து செயல்பட வேண்டியவரை தவிர அவரே முழுமையான ஆட்சி அதிகாரம் படைத்தவர் அல்ல. மக்கள் தேர்ந்தெடுத்த அரசாங்கம் காங்கிரஸ் அரசாங்கம் அங்கே இருக்குது. இவர் பிஜேபியில் இருக்கிற மாநில தலைவரையும் பொருளாளரையும் அவருக்கு வேண்டியவரையும் 3 பேரை எம்எல்ஏவா ஆளுநர் அரசாங்கத்தினுடைய சிபாரிசும் இல்லாமல் முதலமைச்சரை கலக்காமல் எப்படி ஒரு கவர்னர் அறிவிக்க முடியும், ஆளுநர் அறிவிக்க முடியும்?